என்னை PS பாலையாவின் பிள்ளை என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய பேருக்கு ஆச்சரியம், நான் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தேன், எப்படி நானே கிறிஸ்டின் ஆனேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க எப்படி கிறிஸ்டின் ஆனீங்க? ஏன்னா நான் பிறப்பால் கிறிஸ்தவன் அல்ல, நான் வேற ஒரு என்ன சொல்ல ஐடியல் வர்ஷிப்பராக இருந்தேன். நான் வேற ஒரு இதில் இருந்தேன். அப்படிப்பட்டவன் நான் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தேன் அப்படின்னு இன்னைக்கும் அநேக பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அந்த சந்தேகத்தை அவங்களுக்கு தீர்க்கணுங்கிறதுக்காக இப்போ என்னுடைய டெஸ்டிமனியிலிருந்து ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்ல முடியாத, வேதம் கொள்ளாத அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. உண்மை என் வாழ்க்கையில கூட எவ்வளவோ எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் என் தேவன். சாட்சியை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோட பையனா இருந்தும் இன்னொன்று சொல்ல போனா எங்க லேண்டை வித்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்கும்போது கூட எனக்கு இப்போ அந்த பயமாக இருக்குது. ஏன்னா லேட் நைட் த்ரெட்னிங் கால்ஸ் வரும், என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகணும்லாம் ஆசைப்பட்டாங்க. எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டோம்னா பணம் கிடச்சிரும் அப்படின்னு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் அந்த பயந்த நேரம் ஒருவேளை நாளைக்கு காலையில் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். பயம் என்பது ஒரு பிசாசின் ஆயுதம். அப்போ எனக்கு தெரியல, ஏன்னா கர்த்தருக்குள்ள நான் இல்லாதனால எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கலையா, யோபு சொல்லியிருக்காரு இல்லையா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு. அதுதான் எனக்கு நடந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நான் ஆண்டவருக்குள்ள வரதுக்கு முன்னாடி மனுஷன் எல்லாம் பார்த்து நான் ஒரு கடவுளுக்கு சமமாக நினைச்சு காலெல்லாம் விழுவேன். எங்கெங்கயோ, அதாவது இந்த ஊர்ல அந்த இதில் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லது, நான் எத்தனை ஐடியல்ஸ் நான் போய் கும்பிட்டுருப்பேன். இப்போ நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மன வேதனையா இருக்கு. உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து பைபிள்ல தான் இருக்கா, அவர் ஒருவரே உண்மையான தேவன். அப்ப எங்களுக்கு தெரியல. தெரியாம இருந்தனால பாத்தீங்கன்னா நான் பட்ட எத்தனையோ கஷ்டங்கள், மென்டல் டென்ஷன். பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வராது எனக்கு. அப்பெல்லாம் சொல்லவே வெக்கமா இருக்கு. நான் யூஸ் டு ட்ரிங்க் அலாட், நிறைய குடிப்பேன். ஏன்னா பயம், காலையில வந்தா நான் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தேன். நான் எங்கெல்லாம் இந்த ஊர்ல போய் நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா சரியாயிரும், அந்த ஊர்ல போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா சரியாயிரும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாமே மனுஷனால் செய்யப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் நினைச்ச மாதிரி மன வேதனையா இருக்கு. நான் போகாத இடம் இல்லை, எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்ல நனைஞ்சிருக்கேன் நான். இப்ப நினைச்சு பார்த்தா அவமானமா இருக்கு. ஆனால் என் தேவன் நல்லவர். இந்த தேவனை தேடுறது கூட எனக்கு யாருமே சொல்லலை. எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன் எனக்கு சொல்ல யாருமே வரல, முன் வரல. எனக்கு இந்த பிள்ளைகளோட நான் போகாத இடங்கள், அங்கே ஜாலியாக அப்படி இப்படி அங்கே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவரே அவைகளையெல்லாம் நான் காட்டினேனே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கும். உண்மையிலே ஜீவன் உள்ள தேவனை காமிக்காம போயிட்டேனே. இன்னும் எனக்கு யாரும் சொல்லலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,